ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூண்டை சாப்பிட்றேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு பிபியே குறைய மாட்டேங்குது. பூண்டை எப்படி சாப்பிடணும்? இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொன்னால் அது பூண்டு தான். ஆனால் நம்ம தவறாக சாப்பிட்றதுனால அதனுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ பிபியை குறைக்கிறதுக்கு பூண்டை எப்படி சாப்பிடணும், என்ன அளவுகளில் சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா இதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ பூண்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, ரத்த நாளங்களை தளர்வுபடுத்தி பிபியை வந்து குறைக்கும், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கும், செரிமான கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது, வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸ், வயிற்றில் உண்டாகக்கூடிய கிருமி சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது. இன்னும் நிறைய பலன்கள் இந்த பூண்டுக்கு உண்டு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த பூண்டை நம்ம அப்படியே முழுசாக போட்டு வதக்கிட்டு அதை வந்து நம்ம குழம்புல போட்டு வந்து சாப்பிட்றோம். இல்லை அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் நம்ம நறுக்கிட்டு உடனடியாக வந்து எண்ணெயில் போட்டுடுறோம். இப்படி நம்ம போடும் பொழுது எந்த விதமான பலன்களும் வந்து கிடையாது. இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் அது முழுசாக இருக்கும்போது அதில் அலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் அலினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் வந்து இருக்கும். நாம எப்போ அந்த பூண்டை நசுக்கிறோமோ அந்த மாதிரி நசுக்கும் பொழுது அந்த அலின் அப்படிங்கிறது அந்த அலினேஸ்ங்கிற என்சைமால ஆக்டிவாக வந்து கன்வெர்ட் ஆகி அலிசின்கிற ஒரு வேதிப்பொருளாக மாறும். ஆனால் இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் வந்து தேவை. 10 நிமிஷம் காற்றில் இருக்கும் பொழுது தான் இந்த பூண்டு முழுமையாக மருத்துவ குணமுடையதாக மாறுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே வந்து வதக்கி சாப்பிட்றோம், இல்லைன்னா வந்து அதை க்ரஷ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம எண்ணெயில் போட்டுடுறோம். ஸோ இப்படி போடும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய பூண்டு அப்படிங்கிறது எப்படி விளைஞ்சது, இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்கக்கூடிய பூண்டு பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வந்த பூண்டு, அது ப்ளீச் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளை நிறத்தில் வந்து இருக்குது. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன நாட்டு பூண்டுகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதற்கு மருத்துவ குணமும் அதிகம், அது அதிகமாக வாசனையோடையும் வந்து இருக்கும். ஸோ ஆனால் அதை உரிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஸோ இந்த சின்ன சின்ன பூண்டுகளை நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்களுடைய உடம்புல நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். முக்கியமாக இதே சம்பந்தமான நோய்கள், பிபி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், காலை வேளைகளில் ஒரு 2 பூண்டு இல்லை 3 பூண்டை வந்து நீங்கள் நசுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய பிபியை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்த அல்லசின் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போன பிறகு உடம்புல கிட்டத்தட்ட 332 வகையான புரதங்களை வந்து சீரமைக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இந்த புரதங்களை வந்து சீரமைக்கும் பொழுது நம்ம ரத்த நாளங்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே தளர்வடையுது. அதே போல் ரத்த நாளங்களுக்கு உள்ளாகும் நைட்ரிக் ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாகிறது. அதனால் ரத்த நாளங்களில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாகுது, பிபியோட அளவும் வந்து குறையுது. ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிபியை வந்து குறைச்சிக்கலாம்.